ஜஷிதா பெருசா வச்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அழகா கிளம்பிட்டாரு ஜஷிதா. அழகுனாலும் இப்படி கை வச்சிருக்காரு. இல்ல யாருக்கு இது கத்துக்குது உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராஜா கோட்டைக்குள்ள தான் போறோம். வரங்க பாத மாதிரி போயிருப்பாங்க. போய் அந்த பக்கம் என்ன இருக்குது பார்த்துட்டு வா போ. முட்டை முட்டை. ஏய் சந்திரமுகியா மாறிட்டே. டேய் அம்மாக்கு தாண்டி அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பி இருக்கோம். அப்பா வந்திருக்காரா, நம்ம வந்து அப்பாலாம் கூட்டிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். மயில்மலையனூர் தான் போறோம் இப்போ நாங்க. போலாமா? போலாம். ஜஸ்ட் எங்கம்மா போறோம்? எங்க போறோம்? கோவிலுக்கு. கோவிலுக்கு. அழகா கிளம்பிட்டாரு ஜஷிதா. அழகுனாலும் இப்படி கை வச்சிருக்காரு. இல்ல யாருக்கு இது கத்துக்குது உனக்கு? போஸ்ட் கொடுத்த ஜஷிதா அழகா எப்படிமா? அழகுனா எப்படிமா? அம்மா அழகா கிளம்பிட்டாரா. கிளம்பிட்டேன். இந்த சாரி தான் பொங்கலுக்கு வந்து கட்டுறதுக்காக எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பொங்கல் டைம் நான் வேற சாரி மாத்திட்டேன். இதை கட்டவே இல்லை. ஸோ இன்னைக்கு தான் கட்டுறேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஸோ சூப்பரா கிளம்பியாச்சு. அப்பா கூட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போலாம். எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியுமே அதுதான் குலதெய்வம். கல்யாண பிறகுமும் வந்து பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் தான் குலதெய்வமா. அதனால அப்பாவை கூட்டிட்டு போறோம். அப்பா வந்து மேக்ஸிமம் எங்கேயும் வெளியிலாம் போகவே மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல தான் இருப்பாரு. தனியா போக மாட்டாரு. ஆமா. அம்மாவது எங்கன்னா ட்ரிப்பு போயிடுவாங்க. எங்க வந்தாலும் கிளம்பிடுவாங்க. அவங்க வந்து ட்ரிப்பு நிறைய ஊர் எங்க அம்மா பாத்துருக்காங்க, நிறைய சாமி. அப்பா வந்து இப்பதான் எப்பயாவது வந்தேன்னா என் கூட இப்படி சும்மா போறது, அவ்வளவுதான். வேற எங்கேயுமே போறது இல்ல. சரி நீங்க வந்து ஃபேமிலியா போலாமா? போலாம். ரஷிதா போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலா பார்த்து நிறுத்தியாச்சு. ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாமா? பரோட்டா வேற எதா இருந்தாலும் சாப்பிட்டு போலாம். பசி எடுக்குது இல்ல? சரி. தூங்கிட்டாளா? அவ கார்ல வந்தாலே தூங்கிடுறா ஃபர்ஸ்ட். சாப்பாடு வைக்க எப்படியாவது. மலையனூருக்கு வந்தாச்சு. செம்ம கிரவுட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கு. கார் பார்க் பண்றதுக்கே இடம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து நாங்க டைரக்டா நேரா போய் கோயில் கிட்டே நிப்பாட்டுவோம் காரை. ஆமா. இப்ப வந்து ரொம்ப தூரத்துல நிப்பாட்டிட்டு இறங்கி எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம். இது உள்ள போனா வந்து ஃபீஸ் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாமி பாக்குறதுக்கு லேட் ஆகும். நம்ம வந்து 100 ரூபாய் டிக்கெட் இருந்தா அதுல போய் அப்படியே பாத்துட்டு வந்துடலாம். ஆமா, எப்படியாவது போக முடிஞ்சா போவோம், இல்லன்னா வெளியிலே சுத்தி பாத்துட்டு வந்துடலாம். ஓகேவா போலாமா? எலுமிச்சம்பழம் மெரிச்சிட்டு போலாம் உள்ள. ஜஷிதா பெருசா வச்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு. ஆமா, பொட்டு கையில எடுத்துக்கிட்டு அப்பாக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசா வச்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு கிளம்புறோம் நாங்க. செஞ்சிக்கோட்டை போலாம். ஓகே போலாம். போகும்போது செஞ்சிக்கோட்டையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையனூர் போயிட்டு நெக்ஸ்ட் செஞ்சிக்கோட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ராஜா கோட்டை போறோம். ராஜா கோட்டை தானே இப்போ இது? ரொம்ப நாளாவே அது நான் ராணி கோட்டை நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜா கோட்டை, பெரிய கோட்டை. கீழே வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். செஞ்சிக்கோட்டைக்கு போலாமா ஜஷிதா? போலாம். ஜஷிதாக்கெல்லாம் கத்து தெரியாதுல நம்ம வரும்போது. ஆமா, அப்ப சின்ன பிள்ளையா இருந்தா. ஜஷிதா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்க. நீ பாத்திருக்கியாப்பா செஞ்சிக்கோட்டை? போயிருக்காரு. எங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியாப்பா நீ? இல்ல எங்கெல்லாம் கூட்டின்னு வந்தது இல்லையா? நானே கல்யாணம் இப்படிதான் பேபி வந்தோம் நம்மளே. ஒரு கல்யாணம் இல்ல அப்போ நம்ம வந்து பொங்கல்லாம் வச்சுக்கிட்டு அந்த செஞ்சிக்கோட்டை மலை போய் ஏறி பார்த்துட்டு வந்தோம் நாங்க. ராஜா கோட்டை. இன்னைக்கு ராஜா கோட்டைக்கு தான் போறோம். டைம் 4 ஆகுது. இப்போ ஓப்பன்ல இருக்குமான்னு தெரியல. சோ போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம். ஓகேவா? பாத்தீங்கன்னா செஞ்சி தாண்டி வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிக்கோட்டை. இதுதான் வந்து ராஜா கோட்டை. ராணிக்கோட்டை. ராணிக்கோட்டை மாத்தி சொல்ல சங்கீதா. இல்ல ராணி. இங்க பாரு தண்ணி விட்டு வச்சிருக்காங்க. ஏரியா? ஏரி. ஆமா, குளம் அழகா இருக்கு. இதுதான் வந்து ராணிக்கோட்டை. நம்ம ஆனா ராணிக்கோட்டைக்கு போல. மேல இருந்து இறங்குறாங்க சங்கீதா. சரியான கூட்டம் போல இருக்கு. ஆமா, இந்த சைடு அப்படியே மேல இருக்கு பாரு ராஜா கோட்டை. அது இருக்கு பாரு அங்க மேல. லெஃப்ட்ல அப்படியே திரும்ப வேண்டியதான். உள்ளே வர மாட்டேன். இங்கதான் செஞ்சிக்கோட்டை செல்லும் வழி போட்டுருக்கு பாரு பேபி. போய் கேட்டு பாப்போம். அம்மாலாம் நான் வந்தேன், அம்மா கூட வந்தேன் பேபி நானு.
எங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா நம்ம அம்மா கூட வந்தோமா அத்தை மாமா கூட்டிட்டு வந்தோமா தெரியல. எங்க அப்பா அம்மா கூட தான் வந்தோம். அப்போ ஒரு தடவை வந்தோம். ஆமா. எங்கம்மா போங்க? அதோ எங்க அட பாத்தியா? ஏய் நீ பாத்தியா? நான் பார்த்தேன். என்னம்மா பார்த்தா? வரவுட நான் கூங்கு காத்தடா. போ, இது வந்து ஒரு கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயில். அங்க போனோம். இங்க பார்க் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சைடுல வேற லெவலா பார்க். வேறங்க மேடு தான் செய்தா இது. அங்க பாரு. செருப்பு போடுமா. அம்மா பயத்துல நிக்கறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிக்கோட்டை ராஜா கோட்டைக்கு வந்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான கிளைமேட், சூப்பரா இருக்கு. லாக் பண்ணிக்கிறேன் வா. குட்டி கோருக்கு கார் ஃப்ரெண்ட்ஸ், கார் உள்ள ஏதாவது இருக்குதான்னு பார்க்குதா என்னன்னு தெரியல. காரை நிப்பாட்டிட்டு வந்த உடனே கார் மேலே ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காத்திருக்குதுல்ல. எல்லாம் சாத்தி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ளீனாக வேயுதுன்னு சொல்லிட்டு செஞ்சிக்கோட்டையில் பெரிய பெரிய ஜிலேபி செய்தா சூப்பராக இருக்கு மீன். வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியலையே. பாசி. ஆமாம், நல்லா பெரிய பெரிய மீன் இருக்கு. சுற்றி சுற்றி மீன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இந்திய தொல்லியல் துறை ஜிஞ்சி ஃபோர்ட் ஷோயிங் ஆர்காலஜிக்கல் மானுமெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்குள்ளே போகலாம். செஞ்சி கோட்டைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வாங்க போவோம். சங்கீதா ராஜா கோட்டைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ராஜா கோட்டைக்குள்ளே தான் போகிறோம். என்ன சங்கீதா, என்ட்ரன்ஸே பார்த்துட்டு வந்துட்டேன். 4:30 மணியோட க்ளோஸா? ஆமாம், நான் ஆன்லைன்லேயே பார்த்தேன். 4:30 மணிக்கு க்ளோஸ் தான். சும்மா ஒரு தடவை விடுவாங்களான்னு செக் பண்ணி பார்த்தோம். வெப்சைட்டே க்ளோஸ் ஆயிடுமா? 4:30 மணிக்கு முன்னாடியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கணும்னா ராஜா கோட்டை. இதெல்லாம் அந்த காலத்துல தொடங்க பாத மாதிரி போயிருப்பாங்க. போய் அந்த பக்கம் என்ன இருந்து பார்த்துட்டு போ. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. போலாம். போலாமா? ஜஷிதா நானும் வரேன்றாரு. அங்க போ. இங்க ஒண்ணும் இல்லடி, அங்க பாரு. சுத்தி கோட்டை தான். வா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க விரால் மீன். இதுதான் விரால் மீன். மேய்து அப்படியே மேலேயே. நீ பார்த்தியா ஜஷிதா? மீன் பார்த்தியா? பார்க்கலையா? மீன் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஷிதா வந்து மீன் மேயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எட்டி சண்டையா. விரால் குட்டிலாம் போகுது சங்கீதம். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், இது விரால், ஜிலேபி எல்லாமே வந்து செஞ்சிக்கோட்டையை சுத்தி பார்க்கலான்னு வந்துட்டு கடைசியில காவால மீன் பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் காவால சங்கீதா அகலி சங்கீதா கோட்டையை சுற்றி இருக்கிற அகலி. ஆமாம், தண்ணி தஞ்சாவூர் கோட்டையை சுற்றி இருக்கு. அந்த மாதிரி வேலூர் கோட்டையிலையும் இருக்கும்ல மீன். ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. அது பாருங்க, பெரிய பெரிய நல்லா சூப்பரா இருக்கு. அது உள்ள பாம்பு இருந்துங்க. பாம்பு அது வந்துச்சு பாரு. அது பாரு, அந்த பாம்பு வந்துச்சு பாரு. அது பாரு அந்த பாம்பு வந்து எட்டி எட்டி பாக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மட்டும் நீட்டிட்டு அப்படியே நிக்குது ஒரே இடத்துல. இதுதான் பாம்பு. பாம்பு அது உள்ள இருக்கும். அது வரைக்கும் பாரு சங்கீதா. பாம்பு கை காட்டுறாரு இவரு. ஜஷிதா பாம்பு பாத்தியா ஜஷிதா? நீ இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு வந்து தலையை நீட்டி காட்டிட்டு இருக்கு. ஜஷிதா வா. ஜஷிதாக்கு என்ன வேணும் கேளேன். என்னம்மா வேணும்? பீட்சாவா? ஜஷிதாக்கு என்ன வேணும்? பீட்சா. பீட்சா எங்கம்மா இருக்குது? எங்க இருக்குது பீட்சா? அந்த இதுல பாத்தாரு. அந்த போஸ்டர் பார்த்துட்டு பீட்சா இருக்கு, எனக்கு பீட்சா வேணும் நீங்க வராரு. பீட்சா எல்லாம் தர மாட்டாங்க வாடி. எல்லாம் வந்து டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி சமோசாலாம் சாப்பிட்டு ஜஸ்டா சமோசா சாப்பிடலாம். ஜஸ்டா நீ ஒரு வழியா டேபிள பிடிச்சி உக்காந்தாச்சு. சரியான கூட்டம்ல முகூர்த்த நாள்ல சங்கீதா, அதனாலதான் கூட்டம் அதிகமா இருக்கு. டீ நல்லா இருக்கா?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது முட்டை மிட்டாய் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. அதனால் முட்டை மிட்டாயும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டேன். முட்டை மிட்டாய்க்காக வெயிட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ சச்சிதா முட்டை மிட்டாய் சந்திரமுகியா மாறிட்டே. அம்மாக்கு தாண்டி நான் தானே கேட்டேன். அவளுக்கு கொடுக்க கூடாது, வாங்கி தர மாட்டேன், நேரம் வாங்கி நான் வீட்டு தரேன். நீ வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருந்தா அவங்க வாங்கினா. அம்மாக்கு தாடி நில்லு ஓடாத நில்லு. சரி வா, நம்ம பிரிச்சு தரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மிட்டாய் வாங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க மலையனூர் போகணும்னு தோணுச்சா, போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் செஞ்சிக்கோட்டைக்கு வந்து முன்னாடியே போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால பார்க்க முடியல. அங்கே அப்படியே கீழே மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். இன்னொரு நாள் கண்டிப்பா போகலாம் சங்கீதா. ஆமா, 4:30 மணிக்குள்ள போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பார்க்க முடியும். உள்ள இருக்கிறவங்களாம் 4:30 மணிக்கு வந்து வெளியே அனுப்புறாங்க. ஸோ அந்த டைம் 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு கதவும் சாத்திடுவாங்க போல. ஆமா, ஸோ அதனால செஞ்சிக்கோட்டையெல்லாம் போகணும்னா கொஞ்சம் முன்னாடியே போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இருந்தா போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் செஞ்சிக்கோட்டையெல்லாம் போயிருக்கீங்க, மலையனூர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா, பாய் பாய் பாய்.